இப்போலாம் சாதா ஹோட்டல் ரூமே வந்து 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃபார்ம் ஹவுஸில் 4 பேருக்கு வெறும் 3000 தான். அதுவும் வந்து ஏசி ரூமு, ஸ்விம்மிங் பூலு, கேம்ப் ஃபயரு, கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் வந்து வச்சுருக்காங்க. வாங்க எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அப்துல். அண்ட் இடத்த பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தோன்னே ஏதோ கிராமத்துக்கு வந்திருக்கேன்னு நினைப்பீங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு வந்துருக்கோம். எங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வில்லா வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்தாலும் சரி, திருப்பதிக்கு போனாலும் சரி, இங்கே வந்து ஸ்டே பண்ணி பாருங்கள். செம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொடுக்குறாங்க. வாங்க எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்தனே வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஊஞ்சல் போட்டுருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ வந்தனே ஒரு வெல்கம் ட்ரிங்க், அதுவும் வந்து நம்ம பெரிய பெரிய ரெசார்ட்லாம் போனால் ஜூஸ் ஏதாச்சும் கொடுப்பாங்க நார்மல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான வேலை ஒரு இளநீ கொடுத்துருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு செம்மையாக இருக்குது. இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இவனோட ஸ்டேயில் வந்து பார்த்திங்கன்னா பேரில் மட்டும் ஃபார்ம் இல்லை. ஸோ ஏரியா வந்து ஃபார்மாக தான் இருக்குது. எக்கச்சக்க மரங்கள் வந்து இருக்குது. சப்போட்டா மரம், கொய்யா மரம், மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே காய்ச்சிருக்கு. இப்போ வந்து சப்போட்டாலாம் வந்து சீசன் போல். ஸோ நிறைய பெரிய பெரிய பீஸாக இருக்குது. நீங்கள் பறிச்சுட்டு போய் கூட வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கிராமத்து சைடில் அந்த பம்பு செட்லலாம் குடிப்போம்ல, ஸோ அது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே ஷவர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பெரியவங்களும் குளிச்சுக்கலாம். ஸோ சின்ன குட்டி பசங்களாம் குளிக்கணும்னா அந்த ரிங்கும் வந்து இருக்குது. ஸோ அதிலே வந்து நீங்கள் செட் பண்ணி குளிச்சுக்க முடியும். நல்லா க்ளீனாக வந்து இருக்குது வாட்டரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் சூப்பராக இருக்கும் குளிக்கும் போதே. அடுத்து நாங்கள் அதுதான் குளிக்க போகிறோம். ஸோ காய்ஸ், இங்கே கேம்ஸும் வந்து எக்கச்சக்கம் வந்து வச்சுருக்காங்க. கிரிக்கெட் இருக்குது, இங்கே பாருங்க ஒரு கூட நிறையா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பேட்மிண்டனு, வாலிபாலு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க, ஒரு ஃபேமிலியாக வர்றீங்க, விளையாண்டு என்ஜாய் பண்ணணும், டைம் போகிறதே தெரியக்கூடாதுன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எடுத்து விளையாண்டுக்கலாம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய காலி இடங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் கிரிக்கெட் ஆடலாம். ஸோ பேட்மிண்டன் எல்லாமே வந்து ஆடிக்கலாம், ஆடுங்க. ஸோ இண்டோர் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் கேரம் வந்து இருக்குது. அண்ட் அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு செஸ்ஸு வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஆடுறா இருந்தால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கூட என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ செம்ம பெரிய இடமா இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த பறவை கத்துற சவுண்ட்லாம் கேட்குன்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஆயிடுச்சுன்னா சரி, அந்த காலையில் நேரத்துலையும் செம்ம அப்படியே அந்த ஒரு வேறு வேர்ல்டில் வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சிட்டியில் இருந்தெல்லாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும். ஸோ வந்தவங்களில் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே நான் எப்படிப்பா செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செட்டப் மாதிரி தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பலூன் டெக்கரேஷன் பண்ணி, ஸோ இங்கே வந்து கேக் கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஒரு செலிப்ரேஷன் மாதிரியே ஒரு செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இது அவங்களோட டெரஸ். ஸோ டெரஸில் வந்து பார்க்கும்போது இது ஒரு மாடி தான், பட் இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் சன்செட்டு. ஸோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துருக்குங்க. அண்ட் மலையும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மலை. இங்கே பார்த்தீங்கன்னா மலை, அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு மலை. வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட். ஸோ வெளியே எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு, அலசி ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து வீட்டில் தங்குற இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூமு. ஸோ ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா போட்டுருக்காங்க. ஒரு 4 பேராக வரீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸிங் இருக்குது. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா டிவி இருக்குது, அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது, எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரூம்க்கு வாங்க, ரூம் எப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ரூமு. ஸோ இதில் வந்து 2 பேர் படுத்து தூங்கிக்கலாம் ஒரு கப்பலாக வந்தீங்கன்னா. அண்ட் அப்படியே பாத்ரூம், அட்டாச் பாத்ரூம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அவனோட பாத்ரூம். ஸோ பாத்ரூம் நல்லா நீட்டாக நறுமணமாக இருக்குது. அவ்வளோ ஸ்மெல் வந்து சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. க்ளீனாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த கப்பல்ஸில் என்ன இருக்காங்க மேலே இருக்க இவன் தான். ஸோ ஃபேன் வந்து வச்சுருக்காங்க. வேணா நீங்கள் ஃபேனை கூட போட்டு காற்றால வந்து குளிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குது. இது ஓடக்குமே. ஸோ அடுத்து அவனோட கிச்சன். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆரோ வாட்டர் பியூரிஃபையர் வந்து இருக்கும். ஸோ ட்ரிங்கிங் வாட்டரு. ஸோ யூஸ்வலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பில் வர தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்து இருக்குது கிரவுண்ட் வாட்ரு. ஸோ சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டவ் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணக்கூடாது, வெளியே வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லாட்டி நீங்கள் வந்து ஆர்டரும் பண்ணிக்கலாம். இவங்க வந்து டைப் பண்ண ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டு இங்கே வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க.
அண்ட் முக்கியமாக அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி ரூமும் வந்துருக்கு. அண்ட் இந்த வீடியோ காமிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% ஆஃபரும் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து கேம்ப் ஃபயர் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இந்த 3500 கேம்ப் ஃபயர், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வந்துடும். ஸோ குளிருக்கு இதாம்மா, நீங்கள் குளிர் காஞ்சிட்டு போய் நிம்மதியாக வந்து தூங்கலாம். ஸோ கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதோட ஸ்டேயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3500 தான். ஸோ இதில் ஸ்விம்மிங் பூலு, கேம்ப் ஃபயர் எல்லாமே வந்துடும். ஸோ செம்ம ஒருத்தனே சொல்லலாம். ஒரு 4 பேர் வரீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பக்கத்தில் கோயில் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபுல் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டில் தென் பை ஃப்ரம் அப்துல், கேமராமேன், குல்குல் வ்ளாக்ஸ்.